இனிய தமிழ் பேசும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கன்னிராசி அன்பர்களுக்கான குருபெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இந்த பலன்கள் கன்னியா லக்னத்தை சேர்ந்த அன்பர்களுக்கும் மிகச் சிறப்பாக பொருந்தும். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ரிஷபராசியில் இருந்து தனது 3 விதமான பார்வைகளால் 3 இடங்களை பார்க்கிறார். குருபகவானின் ஸ்தான மற்றும் பார்வைகளால் கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். குரு பகவான் கடந்த காலத்தில் மேஷராசியில் இருக்கும் போது பலவிதமான இடைஞ்சல்களை, மனவேதனைகளை, பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீர்கள். குறிப்பாக வீடு வாகனங்கள் வாங்குவது, விற்பது, சொத்துக்கள், கல்வி மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடு, இப்படி பல விதங்களில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீர்கள். திருமண முயற்சிகள் யாராவது செய்திருந்தாலும் அவர்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியிருக்கும். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரிஷப குருவானவர் செயல்படுவார். இனி உங்கள் வாழ்க்கையில் பொற்காலமே. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது துலங்கும். எதை நினைத்து முயற்சி செய்தாலும் அந்த காரியங்கள் கைகூடும். வெற்றிகள் கிட்டும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அந்த எண்ணங்கள் யாவும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவது, விற்பது, கல்வி, உடல் ஆரோக்கியம், திருமணம், கோர்ட் கேஸ் பிரச்சனையாகவும் இருக்கலாம். இப்படி எது சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் யாவும் சுபமான பலன்களை தரும். குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கும் காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் பலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள். புதிய வாகனங்களை வாங்குவார்கள். சிலர் வெளிநாடுகளுக்கு செல்வார்கள். தம்பதிகள் இடையே மனக்கசப்புகள் இருந்து வந்திருந்தாலும் அவையும் நீங்கும். பிரிந்து போன தம்பதிகள் யாராவது இருந்தாலும் அவர்களும் ஒன்று சேர்வார்கள். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இக்காலகட்டத்திலே புத்திர பாக்கியம் கிட்டும். இப்படி ரிஷபகுரு ஆனவர் சகலவிதமான கனவுகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி வைத்து இன்பக் கடலிலே மூழ்கடித்து திணற வைப்பார். ரிஷபத்தில் குரு இருக்கும் காலம் உங்களுக்கு மிகவும் பொற்காலமே. கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ரிஷப குரு என்ன செய்வார் என பார்ப்போம். அன்பர்களே, உங்களுக்கும் தொட்டதெல்லாம் வெற்றிதான். எதை நினைத்து முயற்சி செய்தாலும் அவை யாவும் வெற்றியை குவிக்கும். புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். தன வருவாய் இக்காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும். வாழ்வில் முன்னேற்றமானது இந்த வருடத்தில் நீங்களே எதிர்பார்க்காத விதமாக பல மடங்கு உயரும். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். புதிய வீடுகளுக்கும் குடியேறுவீர்கள். உங்களுடைய அந்தஸ்து பல மடங்கு உயரும். பங்கு வர்த்தகம் மற்றும் சொந்த தொழில் செய்யும் அன்பர்களே, உங்களுக்கும் இந்த குரு பகவான் மிகச் சிறப்பான பலன்களை கொடுப்பார். மனதில் தோன்றும் விஷயங்களுக்கு முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். உங்களுடைய தொழிலானது பல மடங்கு விரிவடையும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை விட பல மடங்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் சகல விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று வீசும். அரசியல் துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வருடம் வெற்றிகள் குவியும். நீங்கள் சார்ந்திருக்கும் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். உங்களுக்கும் புதிய பொறுப்புகளும் கடமைகளும் தேடி வரும். சமூகத்தில் அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். விவசாயத்துறை அன்பர்களே, உங்களுக்கும் விவசாயத்தில் மிகவும் அமோகமாக விளைச்சல் இருக்கும். எதிர்பார்த்ததை விட பயிர்கள் மகசூல் அதிகமாக கொடுக்கும். சிலர் போர் போடுவார்கள். கண்டிப்பாக இந்த வருடத்தில் தண்ணீரும் கிடைக்கும். வாகனத்துறை அன்பர்களுக்கும் இந்த வருடம் மிகவும் பொன்னான வருடமே. அதிர்ஷ்டமானது உங்களது துறையில் எப்படி வரும் என்று கூறுவதற்கு இல்லை. கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டமானது இருக்கும். புதிய வாகன கனவுகள் மிகச் சுலபமாக நிறைவேறும். இன்னும் பல உயர்வுகள், நல்ல மாற்றங்கள், மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் உங்களது வாழ்வில் இந்த வருடத்தில் நடக்க வாய்ப்பு உண்டு. அரசியல் மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு கனவுகள், விருப்பங்கள் யாவும் இந்த வருடத்தில் நிறைவேறும். எதிரிகளாக இருந்தவர்கள் கூட குரு பெயர்ச்சிக்கு பின் நண்பர்களாக மாறுவார்கள். அவர்கள் மூலம் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் லாபங்களும் நீங்கள் அடைய பெறுவீர்கள்.
நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருக்கும் ப்ரமோஷன் மற்றும் டிரான்ஸ்பர் போன்றவை இந்த வருடத்தில் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு. ஒரு மறக்க முடியாத ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். இந்த வருடத்தில் சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகியுள்ளார். தற்சமயம் சனி பகவான் கும்பராசியில் இருக்கின்றார். கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி மிகச் சிறப்பான இடம்தான். ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார். சனி பகவான் இயல்பாகவே எல்லா விதத்திலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர். சனி பகவான் நேரடியாக யோகத்தை தருவதை விட மற்ற கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும் போது அவற்றை தடுக்காமல் தானும் துணை இருந்து அந்த யோகத்திற்கு வலிமை சேர்ப்பார். அந்த யோகத்தை பன்மடங்கு உயர்த்துவார். 6ஆம் வீட்டு சனியின் மிக முக்கியமான வேலையே இதுதான். ஆதலால் சனி பகவான் உங்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்ய வாய்ப்பில்லை. அதுவும் 6ஆம் வீட்டிலேயே கும்பத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பான யோகமே. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் யாவும் மிகச் சிறப்பாக மிக அழகாக நிறைவேறும். அதற்கு சனி பகவானின் ஆசிகள் உங்களுக்கு பூரணமாக இருக்கின்றது. நேரம் கிடைக்கும் போது கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கும் ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை தரிசித்துவிட்டு அவருக்கு நன்றிகளை கூறிவிட்டு வாருங்கள். அதேபோல் திருநள்ளாறு மற்றும் குச்சனூர் ஆகிய ஸ்தலங்களுக்கும் சென்று சனி பகவானை தரிசித்து எல் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இப்படி செல்ல முடியாதவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வாருங்கள். சகலவிதமான நன்மைகளும் பன்மடங்கு பெருகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த வருடமானது மிகவும் பொற்கால ஆண்டாகவே இருக்கும். இந்த பலன்கள் யாவும் ராசியின் லக்னத்தின் அடிப்படையில் பொதுவானவைகளே. உங்களுடைய ஜாதகத்திற்கு சரியான தெளிவான பலன்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பதிவினை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் இப்புத்தாண்டு மிக இனிமையான புத்தாண்டாக அமைய இறைவனை வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. பதிவுகளை தொடர்ந்து பெற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.